சாமி சாமி சொல்லுப்பா. சாமி உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுக்க மாட்டீங்களா? சொல்லுப்பா. என்ன உங்ககிட்ட வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா? நானும் ஐடி கம்பெனியாக வச்சு நடத்துகிறேன், என்கிட்ட வந்து வேலைக்கு செய்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்பா? அதுனா யார் பார்த்தாலும் ஐடி கம்பெனி அந்த கம்பெனி சொல்கிறீங்க. அதானப்பா நல்ல வேலை. ஏசி ரூமு, பெரிய பெரிய ஊர், அங்கே போயிட்டு நான் அடிமை வேறு வேலை செய்யணுமாங்க? அப்போ நீயே சொல்லு, உனக்கு பிடிச்ச வேலை தான் என்ன? சொல்லுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்றை மாரி எனக்கு நிம்மதியாக இருக்கணும். நிம்மதியாவா? நிம்மதி. சரி, உன் பேர் என்னப்பா? கதவு பின்னாடி நான் மரணி சொல்கிறாடி. சூப்பர் 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 சூப்பர். உள்ள வந்துட்டான் பாரு, சொல்கிறா உள்ள வந்துட்டான். சொல்கிறா யாரை சொல்கிறானா? ஓ, ஃபோனில் சொல்கிறானா? இது யாரா இருமா? யாரை சொல்கிறா? இது அப்பாடா அப்பா யாரை சொல்கிறா? இல்லைப்பா, ஃபோனை கேம் விளையாடினாப்பா. 7 வயசாகுது, குழந்தை மாதிரி இன்னும் செல்ஃபோனில் கேம் விளையாடுங்க. வெளியில் 4 பேர் உங்களுக்குள்ள என்ன கிச்சன் கேட்டால் நான் என்ன சொல்லிட்டேன்? இல்லைப்பா, அது பக்கத்து வீட்டு பையனை கூட பாரு, அவங்க தானே படித்தான். இப்போ எவ்வளோ பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்கிறான் பாரு. உன் நீ தான் இருக்கு 7 வயசாகுது உனக்கு. உனெல்லாம் தெரியவே முடியாதுடா, போடா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா உனக்கு? அப்பா திட்டாரு, அவ்வளோதானே? உங்கள் அப்பா தானே உன் நல்லதுக்காக தான் சொல்லுவார், அதுக்காக கோச்சிட்டு வந்துடுவியா என்கிட்ட? ஏன்பா? சரி சாமி, இப்போ நீ என்ன சொல்கிறேன்? உங்கள் வழியில் நம்ம போயிடலாம், நீங்கள் சொல்லுங்கள். வீட்டுக்கு போ, உங்கள் அப்பா இருப்பார், அவர் பிடிச்ச மாதிரி கூட இரு. உனக்கு பிடிக்கலையா திரும்ப வா, இங்கேயே தான் நான் இருப்பேன். சரியா? சரி சார், போய்ட்டு வா. ஓம் நம சிவாய். சாமியார் ஆள் இல்லை, பொருள் அங்கே இருக்குது, இன்னும் புரியலையே. எங்கே போயிருப்பாரு? எங்கே போனாலும் அவர் இங்கே தான் வருவார். நீங்கள் சொன்னது எங்கள் அப்பா சொன்னது கேட்டதால என் வாழ்க்கை நல்லா இருக்குது. இப்போ எல்லா வாழ்க்கையிலும் தப்பு திருத்தி சொல்லத்துக்கு ஆள் இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு அடிச்சிங்க. சாமி எங்கே இருந்தாலும் உங்கள் ஆஸ்பத்திரிங்க எப்பயுமே இருக்கும். ஹலோ, சொல்லுங்கள். பாஸு, நீங்கள் சூர்யா தானே? ஆமாம் ப்ரோ. அதான் பாஸு, எனக்கு தெரில, நான் தான் உங்கள் கம்பெனியில் இன்டர்வியூ போகாமல் கூட இருந்தேனே, மேனேஜர் கிட்ட கூட ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகே, தெரியுது ப்ரோ. உங்களால் தான் ப்ரோ எனக்கு இந்த வேலை கிடச்சிச்சு. அதெல்லாம் இருக்கட்டும் பாஸு, நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ்லாம். சரி, நான் அப்புறம் வச்சிடுறேன். ப்ரோ உங்கள் நேம் என்ன ப்ரோ? ஹலோ.